மறுநாள் காலை வந்தது. காலையில் வேட்டைக்கு போன லியோ மான்களை காணாது பசியுடன் திரும்ப தன் குகைக்கு வந்தது. மான்களுக்கு என்ன ஆனது, ஏன் ஒரு மான் கூட நம் கண்ணில் படவில்லை என யோசித்த பொழுது நரி பதட்டத்துடன் குகைக்குள் வந்தது. நரி, என்ன இவ்வளவு பதற்றமாய் ஓடி வருகிறாய்? அரசே, நீங்கள் இன்றைக்கு வேட்டைக்கு செல்லவில்லையா? அதேன் கேட்கிறாய்? இன்றைக்கு வேட்டைக்கு போன நான் மான்கள் கிடைக்காமல் பசியுடன் குகைக்கு திரும்பிவிட்டேன். பசி உயிர் போகிறது. நரிய என்ன யோசிக்கிற? அரசே, வைரோ புதிதாக ஒரு சட்டம் போட்டுள்ளார். அப்படின்னு சட்டத்தை போட்டுவிட்டான். அவர்கள் காட்டில் உள்ள மான்களை யாரும் வேட்டையாடக்கூடாது என்பதுதான் அது. அரசே, இந்த சட்டத்தின் பின்னால் ஏதோ ஒரு சதி இருக்குமோ என சந்தேகம் உள்ளது. எதற்கும் நீங்கள் மற்ற விலங்குகளை வேட்டையாடுங்கள். நரியே, அது மட்டும் என்னால் முடியாது. லியோ அரசே, நீங்கள் கொஞ்சம் மாற நினையுங்கள். உங்களால் முடியும். மாற்றம்தான் மாறாது. இப்படி பிடிவாதம் பிடித்தால் உங்கள் சக்தியை இழந்து விடுவீர்கள். வாரங்களானது. உணவு உண்ணாமல் லியோ மெலிந்து கொண்டே வந்தது. லியோ சிங்கத்தை பார்க்க ஒரு நாள் புலிகள் வந்தன. அப்போது ஏதோ சப்தம் கேட்க எல்லோரும் குகைக்கு வெளியே வர, வைரோ லியோவை தாக்க வந்து கொண்டிருக்க, மற்றொரு திசையில் வைராவின் அண்ணன் ஓடிவர, சிங்கத்தை பார்க்க வந்த புலிகளும் லியோவும் பயந்து காட்டை விட்டு ஓடி உயிர் தப்பினர். Hello, if you like it, please subscribe. புதிய கதைகள் உங்களை வந்தடைய பெல் பட்டனை அழுத்துங்கள். Thanks for your subscription, likes, comments, and share. Thank you for watching Surya eHub.